அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 31வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஒரு மரம் தான் ஞாபகம் வரும். கீழே வேர்பற்றி மேல கனியா இருக்கும். அல்லேலூயா. யார் அப்படி இருப்பாங்க அப்படின்னா, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவங்க. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, யூதா தேசத்துல இருந்து எல்லாமே 10 கோத்திரம் போயிட்டாங்க. இந்த யூதா தேசத்துல இருந்து 10 கோத்திரம் பிரித்து எடுக்கப்பட்டு போயிடுச்சு. இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் கொஞ்சம் மக்கள் தான். இந்த தப்பி மீந்து இருக்கிற அந்த கோத்திரத்துல பாதி பேர் எங்க போயாச்சு? பாபிலோனுக்கு போயாச்சு. கொஞ்சம் பேர் எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த யூதா தேசத்துல கொஞ்சம் பேர் இருக்காங்க, தப்பி மீந்து இருக்காங்க. இந்த மக்களை பத்தி சொல்லும் போது தீர்க்கர் இப்படியா சொல்லுகிறார் ஏசாயா, இந்த இடத்துல இருக்கிறவங்க, தப்பி மீந்து இருக்கிறவங்க கீழே வேர்பற்றி, அல்லேலூயா, மேலே கனி கொடுப்பார்கள். எப்படியா? மறுபடியும் அவர்களை துளிர்க்க செய்வேன். ஒருவேளை இந்த கால வேலையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு பட்டு போன சூழ்நிலை மாதிரி இருக்கலாம். பாத்தீங்களா எங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு எல்லா மக்களும் போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இப்ப இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் இந்த மக்கள் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, நம்மளுடைய காரியங்களில, நம்மளுடைய சூழ்நிலைகளில ஒரு காரியம் எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மறுபடியும். அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கைக்குரிய வார்த்தை. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார், என் வாழ்க்கையை செழிப்பாக்குவார், என் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், என் தனிப்பட்ட தேவையை சந்திப்பார், என் வியாதியை மாற்றுவார். ஆமென். மறுபடியும் ஒரு விசை யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ எல்லாமே சம்பாதிச்சிட்ட, நீ கோலும் தடியுமா வந்த, இப்ப நல்ல பரிவாரங்கள் எல்லாம் வச்சுட்ட, இப்ப நீயே உன் ஊருக்கு போ, சொந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லும் போது பதான் அராம்ல இருந்து யாக்கோபு சொந்த ஊருக்கு வராரு. அப்படி சொந்த ஊருக்கு வரும்போது ஆண்டவராகிய தேவன், அங்க வசனத்தை வாசிக்கிறோம். எங்க? ஆதியாகமம் 35:9. யாக்கோபு பதான் அராமில் இருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. பதான் அராமில் இருந்து அவன் வந்த போது தேவன் மறுபடியும் அவனை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்துல வந்த போது ஆண்டவர் அவரோடு கூட யாக்கோபு வந்து போராடி, நீ இஸ்ரவேல் என்று பேர் பெறுவாயாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனை ஆசீர்வதித்து, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து அவனை திரளாய் பெருக செய்வேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படியே கொடுத்து, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், நான் யாக்கோபின் தேவனாய் இருந்து உன்னையும் உன் சந்ததிகளையும் நான் வாழச் செய்வேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஹோப் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. மறுபடியும். ஏன்னா தன் அண்ணனுக்கு பயப்படுறான். சகோதரன் நம்மளை விட்டு வைப்பானா? நான் இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துட்டேன், ஆனா இப்ப எங்க அண்ணனை ஏமாத்திட்டு நான் போனேனே, இப்ப எங்க அண்ணன் என்னை என்ன பண்ணுவாரு? எங்க அண்ணன் என்னைய கொன்னு போடுவானே அப்படி பயப்படும் போது ஆண்டவர் சொல்லுறா, நீ பயப்படாத, மறுபடியும் வந்து நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அதற்கு பிறகு யாக்கோபுக்கு தான் 12 கோத்திரங்கள் உண்டாச்சு. அப்படியே ஆண்டவர் அவருடைய அந்த கோத்திரங்கள்ல இருந்துதான் ராஜாக்களை ஆண்டவர் எழுப்பினார், பல பிரபுக்களை தேவன் எழுப்பினார். ஆமென். நம்முடைய வாழ்க்கை பட்டு போச்சுன்னு நினைக்க கூடாது. நிச்சயமா கிறிஸ்துவின் வருகை பரியந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளுடைய சந்ததிகள்ல ராஜாக்களையும் பிரபுக்களையும் எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 71வது அதிகாரம் 21வது வசனத்துல, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் மேன்மையை பெருகச் செய்வி. ஆமென். என் மேன்மையை பெருகச் செய்வி, மறுபடியும் என்னை தேற்றுவி. நமக்கு நம்பிக்கை வேணும். ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் நம்மளை தேற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் கொடுத்ததை கொடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய குடும்பத்தை, எல்லாத்தையும் நம்ம ஸ்டடீஸ், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா சிச்சுவேஷன் அவர் கையில ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்து மேன்மையை பெருகச் செய்வார். அவர் மறுபடியும் மறுபடியும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு விஷயம் பாருங்க, நிக்கோதேமு எனப்பட்டதான ஒரு பெரிய மனிதன். அந்த மனுஷன் ஒரு பரிசேயன், ஒரு பெரிய அவர் ஆசாரியரா இருக்கிறாரு, ஜனகரின் சங்கத்துல ஒரு அங்கத்தினரா இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய மனுஷன். அவர் நேரம் எங்க போறாருன்னா, ராத்திரி வேலையில ஆண்டவரை தேடி போறாரு, இயேசுவை தேடி போறாரு. இயேசு கிட்ட போய் சொல்றாரு, ஒருவரும் உங்ககிட்ட, தேவன் உங்ககிட்ட இல்லாட்டா இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. நீங்க தேவனால் உருவாக்கப்பட்டவங்க, உண்டாக்கப்பட்டவங்க எல்லாம் உயர்த்தி இயேசு கிறிஸ்துவை பத்தி உயர்த்தி சொல்லும் போது இயேசுவானவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா? இயேசுவானவர் மறுபடியும் ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும். born again. திரும்ப பிறக்க வேண்டும், திரும்ப பிறக்க வேண்டும். நீ அப்படி பிறக்கலன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தையே காண முடியாதான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னா, மறுபடியும் பிறக்கிற அனுபவம், born again வேணும். அவர் கேட்கிறாரு, நான் இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கேன், நான் திரும்ப எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அல்ல, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. அங்க 5வது வசனத்துல வருது. அப்ப நம்ம ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், கழுவிட்டோம். ஆனா இப்ப நம்ம எப்படி பிறக்கணும்னு சொன்னா ஆவியில பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவருக்கு நம்ம முதன்மையான இடத்தை கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு முதன்மையான இடம், ஆண்டவருக்கு முதன்மையான இடம், இயேசு கிறிஸ்துவுக்கு முதன்மையான இடம், அதுதான் ஆவியினால் பிறப்பது. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் பிறப்பதுன்னா என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. மனுஷனுக்கு பயந்தா கண்ணி, ஆனா கர்த்தருக்கு பயந்தா குறை இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா நமக்கு யாரு கொடுக்கணும்னா கர்த்தர் தான் கொடுக்கணும். நமக்கு யாரு சம்பாதிக்கணுமா, பலன் கொடுக்கிறது கர்த்தர். நமக்கு சுகம் தேவையா, சுகம் கொடுக்கிறது கர்த்தர். நமக்கு படிக்கணுமா, ஞானத்தை கொடுக்கிறது கர்த்தர். அதுக்கு எல்லாமே இந்த வேதத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் தருகிற தேவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, யூதேயாவுல மீந்து இருக்கிறவங்க மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப வேர் பற்றி அப்படின்னா என்ன? வேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேர் வெளியே தெரியாது. வேர் மண்ணுக்கு அடியில தான் இருக்கும். அது மாதிரி ஒரு விசுவாசி வெளிப்படையா வர்றது அல்ல, வெளிப்படையான மாற்றங்கள் அல்ல, வெளிப்படையான ஒரு அலங்காரம் அல்ல. ஆனால் ஒரு விசுவாசி தன்னை உள்ளார்ந்த வாழ்க்கையில, உள்ளார்ந்த ஜீவியத்துல, உள்ளார்ந்த காரியம், அதாவது ஆழமான வாழ்வு. அல்லேலூயா. ஒரு ஆழமான வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம்? ஏன்னா உங்களை யாருமே அங்க பார்க்க முடியாது. நீங்க பாருங்க, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கனியை எல்லாரும் பார்க்க முடியும் இல்லையா? ஆனா வேற பார்க்க முடியுமா? வேற பார்க்க முடியாது. அப்ப எந்த மரத்துல கனி இருக்கும், வேர் எந்த மரத்துல ஆழமா இருக்கோ, ஆழமா போக 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 அந்த மரத்துல கனிகள் காணப்படும். அல்லேலூயா. அப்ப ஒரு தேவ பிள்ளை உள்வாழ்வுல ஆண்டவரோட இணைந்து இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருக்கும்னா, ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படி 9 விதமான கனிகளும் அந்த பிள்ளையோடைய வாழ்க்கையில வரும்.
அல்லேலூயா. ஆகவே ஆழமான வாழ்வை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறார். அப்ப அந்த மரத்துல கீழே இருக்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ ஆழத்துல போய் வலைய போடுப்பா. அவன் ஆழத்துல போய் வலைகளை போட்டான். அங்க அவர் சொல்றாரு, நீ ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடு. ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சான், மீன் கிடைக்கல. ஆண்டவர் வந்து பாக்குறாரு, வெறும் போட்டு வெறும் வலை வெறும் வலையா இருக்கே. நான் வேலைக்கு போறேன், எனக்கு பணம் இல்ல. நான் வேலைக்கு போறேன், எனக்கு நிம்மதி இல்ல. நான் வேலைக்கு போறேன், ஆனா என் கையில இருக்கிறதெல்லாம் ஓடிடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் உன் போட்டை கொஞ்சம் தள்ளிட்டு போய் நீ ஆழத்துல போடு. பாருங்க, இயேசுவானவர் வந்து பிரசங்கம் பண்ணினார். யார்கிட்ட பிரசங்கம் பண்ணினார்? எந்த போட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துதானா அந்த போட்டை இயேசுவுக்கு கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை இயேசுவுக்கு கொடுப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுப்போமா? அது கொஞ்சம் கடினம் தான். இந்த உலகத்துல இருக்கிற அழுத்தங்கள், இந்த உலகத்துல இருக்கிற பாரங்கள், இந்த உலகத்துல இருக்கிற தேவைகள், இவைகளுக்கு மத்தியில நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் ஓட்டிட்டு போறது? நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்க முடியும், ஒப்பு கொடுக்க முடியும்? ஏன்னா ஒரு பக்கம் தேவைகள் இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் ஒரு பயம் இருக்கும். ஒரு பக்கம் நமக்கு அழுத்தங்கள் இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் நமக்கு போராட்டங்கள் இருக்கும். எப்படி நம்ம கொடுக்க முடியும் என் குடும்பத்தை ஆண்டவருக்குன்னு? எப்படி இந்த போட்டை நான் ஆண்டவருக்குன்னு கொடுக்க முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போய் உன் வலைகளை போடு. அப்படி வலைகளை போட்ட போது இரட்டிப்பான நன்மையை பெற்றார்கள். 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களால் அவர்கள் பிடித்தார்கள். அது அவங்களால இழுக்க முடியல. அந்த மீனை தனியா அவங்களால இழுக்க முடியல. அங்க அநேகர் பக்கத்துல இருந்தவங்களை துணைக்கு கூப்பிட்டு அந்த போட்டை இழுத்தாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய ஆழமான வாழ்வு, நம்ம ஆண்டவரோட இன்னும் அதிகமாய் நம்ம நேரங்களை செலவு பண்ணும் போது நம்ம அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 48வது வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு ஆழமா தோண்டணும். ஏன்னா ஆழமா போகணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, யூதேயா மக்கள் கீழே வேர் பற்றி. அப்ப வேர் அது உள்ள கீழே போகதான் அந்த தண்ணீரை வேர் உறிஞ்சும். வேர் ஆழமா போகும்போதுதான் பூமிக்குள்ள இருக்கிற எங்க இருந்தாலும் அந்த தண்ணீர் அப்படியே அந்த வேர் உறிஞ்சிடும். அந்த வேர் உள்ள போகதான் அந்த பூமியில இருக்க சத்துக்களை, மண்ணுல இருக்க சத்துக்களை அந்த வேர் உறிஞ்சி அப்படியே அந்த மரத்துக்கு கொடுக்கும் போது அந்த மரத்துல கனிகள் எல்லாம் நல்ல பெருசா ஆரோக்கியமா ஆசீர்வாதமா வரும். அது போல நம்ம வாழ்க்கையில செழிப்பு வரணும்னா, நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஆசீர்வாதங்கள், நன்மைகள், செழுமைகள், கொழுமைகள் வர வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆழமான பகுதி எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப ஆழமான வாழ்வு, என்னுடைய ஆழமான வாழ்வு எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கற்பாறையில ஆழமா தோண்டி அதுல அஸ்திபாரம் போட்டு கட்டு. அல்லேலூயா. அந்த கற்பாறையில போய் தோன்றது வந்து அவ்வளவு ஈஸி இல்ல. கிரஷர் வச்சு நல்லா உடைக்கணும். அந்த கல்லெல்லாம் உடைச்சி ஆழமா தோண்டி இல்லையா, அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன பண்ணணும்? அஸ்திபாரம் போடணும். அல்லேலூயா. அப்ப மண்ணெல்லாம் ஈஸியா தோண்டிடலாம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, மண்ணுல ஈஸியா நான் தோண்டிடுறேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மண்ணுல கட்டப்பட்ட வீடு மழை பெய்யுது. மண்ணுல கட்டும் போது அந்த வீடு மழை பெய்யும் போது அந்த வீடு என்ன பண்ணுதுன்னா கரைஞ்சு போயிருது. மண்ணுல கட்டப்பட்ட வீடு அப்படி தண்ணீர் ஏறும் போது அப்படி அது என்ன ஆகுதுன்னா இடிந்து போகிறது. காற்று அடிக்கும் போது மண்ணு செதறி போகுது. ஆனா கற்பாறையில நீ கட்டப்பட்டுச்சுன்னா அந்த வீடு மழை பெஞ்சாலும், நீர் அப்படியே உயர்ந்து வந்தாலும், காற்று வேகமா அடிச்சாலும் அது அசையாது. அல்லேலூயா. ஒரு ஆழமான வாழ்வு, கிறிஸ்துவோடு கூட, தேவனோடு கூட எப்போதும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆழமான வாழ்க்கைனா ஈஸியான வாழ்க்கை இல்ல. ஆனா வேதம் நமக்கு துணை செய்கிறது. அல்லேலூயா. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது?
துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எங்க செம்மையானவர்களுடைய வீட்டுல, அவனுடைய வீட்டுல ஆஸ்தி இருக்கிறது. அல்லேலூயா. அவனுடைய யார் வீட்டுல? தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல ஆஸ்தி இருக்கிறதா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகம் இருக்கிறது. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். ஆழமான வாழ்க்கையில நீங்க போக 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 ஆண்டவருக்குள்ள வாழ்க்கையில என்ன வரும்னா வெளிச்சம் உதிக்கும். அல்லேலூயா. அப்போ காத்து அடிக்குதா? அசையாது. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மரம் ஆழமா, ரொம்ப ஆழமா அந்த மரம் வேர் விட்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு காத்து அடிக்கட்டும், மரம் வீழாது. அல்லேலூயா. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிளெஸிங்ஸா இருக்கணும்னா, நம்ம கனி கொடுக்கணும்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய உள்வாழ்வு, என்னுடைய ஆழமான வாழ்வு எப்படி இருக்கிறது, எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க உறவு எப்படி இருக்கிறது, இன்னும் நீங்க பலப்படுத்துறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நிச்சயமா தைரியத்தை கொடுப்பார். ஆமென். வேதம் அப்படித்தான் சொல்றது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி, பரிபூரண ஜீவன் உண்டாயிருக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. ஆக நம்முடைய உள் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இருக்கணும். அப்ப வேர் பற்றி யூதா என்ன பண்ணுமா? கனி கொடுக்கும். வாசிக்கலாம். கொலோசையர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொண்டவர்களாய். நம்ம எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்? என் வாழ்க்கையில நான் எப்படி இயேசுவை தெரிந்து கொண்டேன்? அவர் என்னுடைய மீட்பர். அல்லேலூயா. He is my savior. என்ன அவர் தெரிந்து கொண்டார், என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நான் அவருடைய பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் என்னுடைய மீட்பர். He is my redeemer. அவர் என்னை விட்டுவிக்கிறவர். எதுல? என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். என் வாழ்க்கையில பயம் என்பது இருக்காது. ஏன்னா என்னுடைய நம்பிக்கையின் நங்கூரமாக இயேசு இருக்கிறார். அவரை எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோம்? எப்படி ஏற்றுக்கொண்டோம்? எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. 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 கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இப்போது சம்மட்டிய போல வருகிறது. உடைக்கிற ஒரு வார்த்தையாக, ஆமென், நம்மளை உருவாக்குற ஒரு வார்த்தையாக நம்மளை கர்த்தர் இப்பொழுது வணைந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? He is my refuge. அவரே என்னுடைய அடைக்கலம். நான் நம்பியிருந்த எல்லாரும் என்னை கைவிட்ட போதும் என் தேவன் என்னை கைவிடவில்லை. ஏன்னா அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். நான் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன். He is my provider. அவர் எனக்கு கொடுக்கிறவர், உணவு கொடுக்கிறவர், உடை கொடுக்கிறவர், உறங்க இடம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்னை செம்மையாய் நடத்துகிறவர். அவர் எனக்கு எல்லாம் ப்ரொடெக்டர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை தூக்கி சுமக்கிறவர். நம்ம இப்படிதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அன்பானவர். அல்லேலூயா. அவர் அன்பானவர். ஆகவேதான் கொலோசியருக்கு எழுதும் போது பவுலடியா சொல்லுகிறார், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டபடியே, கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்களோ அப்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வேர் பற்றணும்னா அவர் மேல என்ன பண்ணணும்? கட்டப்பட வேண்டும். வேர் விடணும், அது மேல கட்டப்படணும், அவருக்குள்ள நடந்து கொள்ளணும். எல்லாம் அவர் 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 கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. ஏன்னா எனது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். ஆமென். ஆக அப்படின்னா என்ன? அப்படின்னா இயேசுவானவருக்குள்ள, அவருக்குள்ள நான் வேர் விட்டு அவர் மேல நான் என் வாழ்க்கையை கட்டும் போது, அந்த வேர் மேல
அந்த கிறிஸ்துவின் மேல வாழ்க்கையை கட்டி அவருக்குள்ளாக நான் நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள நம்ம நடக்கணும்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்? நாங்க வசனத்தை வாசிக்கிறோம், கொலோசையர் 2:3 வாசிக்கிறோம். அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்கு? ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. அந்த பொக்கிஷத்தை தேவ பிள்ளையாகிய நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொலோசே சபைக்கு பவுல் சொல்றார். அந்த கொலோசிய சபைய பவுல் பார்த்ததே கிடையாது. அங்க இருக்க மக்களை பவுல் முகமுகமா பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த மக்களுக்காக அவர் போராடி ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க ஞானத்துக்காக, அந்த மக்களுடைய ஞானத்துக்காக, கொலோசேய மக்களுடைய ஞானத்துக்காக, கொலோசேய மக்களுடைய விசுவாசத்துக்காக, விவேகத்துக்காக, அவர்களுடைய நல்நடத்தைக்காக அவர் ஜெபிக்கிறார். அதைத்தான் இங்க நம்ம பாக்குறோம். 2வது அதிகாரத்துல அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் இருக்கு. இந்த ஞானம், அறிவு அப்படின்றதுனா என்னன்னா, அறிவு என்பது என்ன தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு எப்போதும் நமக்குள்ள இருக்கா? இயேசு என் மீட்பர், இயேசு என் பரிகாரி, இயேசு எனக்கு போதுமானவர், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு என் பாவத்தை மன்னித்தார், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தார், அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் குணமாகிறீர்கள். அல்லேலூயா. அவர் என் நோய்களை சுமந்து கொண்டார், நீ சுமக்க தேவையில்லைன்னு சொன்னா அவரை அறிகிற அறிவு. வாஸ்தா போதாது, படிச்சிருந்தா போதாது, அந்த அறிவு. அததான் பேதுரு சொல்றாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அல்லேலூயா. நம்முடைய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் நமக்கு என்ன கிடைக்குது? கிருபையும் சமாதானமும் கிடைக்குது. வாழ்க்கையில அமைதி இல்லைல்ல, வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறோம்ல, ஒரு அமைதி இல்லாம, ஒரு குழப்பத்துல, ஒரு பயத்துல, ஒரு நடக்கத்துல, என் வாழ்க்கையில இது நடக்குமா, என் வாழ்க்கையில இது செய்ய முடியுமா, என் வாழ்க்கையில இது எனக்கு ஆண்டவர் தருவாரா யோசிக்கிறோமே. ஆனா வசனத்தை அறிகிற அறிவு, படிப்பு என்னத்தை கொண்டு வரும்? அறிவை கொண்டு வரும். அப்ப அந்த அறிவை நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? படிச்சா பத்தாது, அந்த அறிவை அறியணும். அல்லேலூயா. அப்படி நீங்க அந்த அறிவுல அறியும் போது அந்த அறிவு உங்களுக்கு பிராக்டிஸ கொடுக்கும். அந்த பிராக்டிஸ் உங்களை எங்க கொண்டு போயிரும்னா, அப்படியே அது விஸ்டம், ஞானத்துக்கு கொண்டு போயிரும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. எப்படி டிசிஷன் எடுக்கணும்? கர்த்தருக்கு முதலிடம், கர்த்தரை மையப்படுத்தி, இயேசுவை நான் மையத்துல வச்சுக்கிடுவேன், என் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சுற்றி வச்சுக்கிடுவேன். அப்ப அதுதான் ஞானம். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் அறியும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பவுலடியார் என்ன பண்றாருன்னா, அதற்காக செபிக்கிறார். நம்ம வாசிக்கலாம் கொலோசையர் 1வது அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. பவுலடியார் கொலோசிய சபைக்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு நிறைய ஜெபங்கள் இருக்கு, நிறைய ஊழியங்கள் பெருகுது, நிறைய கூட்டங்கள் பெருகுது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில, மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை. தனிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னா அவங்க தனிப்பட்ட ரீதியில கிறிஸ்துவை அறியவில்லை. ஆகவேதான் நீ தனிப்பட்ட ரீதியில கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுலடியார் கொலோசிய சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? நீங்க ஞானத்திலையும் விவேகத்திலும் வளர வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படி சொல்றார் பாருங்க, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். ஒரு விசுவாசி அது என்னமா, அங்க ஞானம் வந்துருச்சுன்னா, ஆவிக்குரிய விவேகம் வந்துருச்சு, புரிந்து கொள்ளுதல்.
விவேகம் என்று சொல்லும்போது அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரை புரிந்து கொள்ளுதல். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். ஆமென். இதுக்கு நம்ம எங்கேயாவது ஓடணுமா? ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் போது கர்த்தரே நமக்கு போதித்து கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க கூடி வர்ற இடத்துல தேவன் உங்களுக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி அதை உங்களை அப்படியே பக்குவப்படுத்தும் போது அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு கொள்ள வேண்டும். வார்த்தை இல்லாம, நம்ம வார்த்தை இல்லைன்னு சொன்னா உடைஞ்சு போயிருவோம். வார்த்தை இல்லாட்டினா உடைஞ்சு போயிருவோம். அதே சமயத்துல நமக்கு ஆவி இல்லாட்டினா உலர்ந்து போயிருவோம். அதனாலதான் ஆவியோட இருக்கணும், கருத்தோட இருக்கணும், வசனத்தோட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும், வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சத்தை தேடி ஓடுறோம். மாம்சம். ஆனா மாம்சம் நமக்கு உதவி செய்யாது. ஆவியின் சிந்தை இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு அது ஜீவன். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. வசனம் சொல்லுது, நீங்க மாம்சத்தின்படி பிழைப்பீர்கள் என்றால் சாகத்தான் செய்வீர்கள். அப்ப மாம்சத்துக்கு இல்ல, நான் ஆவியின்படி பிழைப்பேன். அங்க வசனத்தை வாசிங்க, ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாத்தீங்களா? மாம்சத்தின்படி செய்தால் சாவீர்கள், ஆனா ஆவியின்படி சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இதை செய், மாம்சத்துக்குரியதை தேடு, என்னத்தை புசிப்போம், என்னத்தை கொடுப்போம், இதுக்குரிய காரியத்தை செய். இப்படியே நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. மாம்சத்தின்படி செய்தா நம்ம அழிந்து போவோம். ஆனா நீங்கள் ஆவியினால உங்களுடைய சரீரத்தின் செய்கைகளை அழித்தா கட்டுப்பாடு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா நான் எல்லாத்தையும் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. எனக்கு என்னுடைய ஆழமான வாழ்வு அது கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்வு. நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால நான் இதை செய்வேன், இதை செய்ய முடியாது. ஆமென். அப்ப எதை செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அதனாலதான் பவுலடியார் என்ன பண்றாரு? ஞானத்துக்காக, விவேகத்துக்காக அவருடைய சித்தத்தை அறிந்து அதுல நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கொலோசிய சபை மக்களுக்காக செபிக்கிறார். 2வது நம்ம 10வது வசனத்தை வாசிக்கிறோம். அங்க சகல விதமான நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் நீ விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். ஆழமான வாழ்வு. என் வாழ்க்கை ஆழமா இருக்கணும், வேர் கொண்டு இருக்கணும். அப்படின்னா என் வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேனா? நான் இதை செஞ்சா ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இதை நான் செஞ்சா ஆண்டவருக்கு நான் பாத்திரனா இருப்பேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனை அசிங்கப்படுத்துறேனா? நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது நான் எங்க அப்பாவை நான் அசிங்கப்படுத்துறேனா? இல்ல, நான் இயேசுவின் பிள்ளை, அவருக்கு பாத்திரமாய் நான் நடக்கிறேனா? வசனம் சொல்லுது, சகல விதமான கனிகள் அந்த இடத்துல இருக்கு. கனிகள் அல்ல, அது கனிதான். அங்க ப்ளூரல்ல இருக்கு, கனி. ஏன்னா நற்கிரியை என்பது ஒண்ணுதான். தேவனுடைய பிள்ளை நற்கிரியை செய்யணும், ஆனா கிரியைகள் நிறைய இருக்கும். சிலர் எஜுகேஷனுக்கு பிள்ளைங்களுக்கு உதவி செய்வாங்க, சிலர் மெடிக்கலுக்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு உதவி செய்வாங்க, சிலர் ஊழியங்களுக்குன்னு சொல்லி உதவி செய்வாங்க, சிலர் இன்னும் கைவிடப்பட்ட மக்கள், ஆர்ஃபனேஜ் பீப்புள்ஸ், அப்படி இப்படி பலவிதமான காரியங்கள் இருக்குது. ஆனால் கனி ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாச பிள்ளை ஆழமான வாழ்க்கையில அது நற்கிரியை செய்தா நல்ல கனிகளை கொடுக்குதா? அல்லேலூயா. நான் அது முக்கியம். அததான் அவர் சொல்ற, அதுக்கு நான் பாத்திரவானாய். நான் செய்யறது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா? என் உள்வாழ்வு எப்படி இருக்கிறது? நான் ரகசியமா வாழ்றேனா? என் கணவனுக்கு மறைத்து நான் வாழ்றேனா? மனைவியை மறைத்து நான் வாழ்றேனா? என் வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக பெர்ஃபெக்டா இருக்குதா? அடுத்தவங்களை சரி செய்ய இல்ல, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். Do not blame to others.
அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இல்ல, நான் சரியா இருக்கேனா? அல்லேலூயா. மறைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கா? இல்ல நான் நீதிமானா இருக்கிறேனா? நான் உண்மையா இருக்கிறேனா? அதுதான் என்னுடைய ஆழமான வாழ்வு. அல்லேலூயா. அதுல நான் உண்மையா இருந்து கனி கொடுத்து ஆண்டவருக்காக நான் பாத்திரராய் நான் நடக்கிறேனா? 11வது வசனம் அங்க இருக்குது. சந்தோஷத்தினு கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாகும்படி. சந்தோஷம் இருக்கா? ஆண்டவர் சொல்றார், எப்பொழுதும் சந்தோஷமா இரு, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இரு. சந்தோஷமா இருக்கிறோமா? யாருக்கு சந்தோஷம் இருக்கா தெரியுமா? பொய் பேசுறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது, தீமை செய்யறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. நீங்க நல்லா பாருங்க, விக்கிரக ஆராதனையில ஆண்டவரை தவிர வேற எதையாவது அதிகமா நேசிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. விபச்சாரக்காரர் வேசித்தனத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. பொய்யை பிணைத்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், முன்னே நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, அவருடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள். நீ தரித்து கொள்ள, அதுதான் வேறு. ஆண்டவரை தரித்து கொள்ள வேண்டும். எதுல? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவியத்துல. என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கா? அப்ப நம்ம வேற அப்படியே பற்றும், வேற அப்படியே பற்றும். நீங்க வாசிக்கலாம், கொலோசையர் 2:7 வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தால் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெறுவீர்களாக. நீங்க போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்துல உறுதிப்பட்டு. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல உறுதிப்படணும். பொறுமை, நீடிய சாந்தம், இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது என்ன வரும்னா, விசுவாசம் இருந்தாதான் வரும். அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நான் கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன், கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதான் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட பெருகுவீர்களாக. அவர் வல்லமை உள்ள தேவன். யோபுவின் பொறுமையை குறித்து பாக்குறீங்களே, யோபு எவ்வளவு நீதிமான், நீதிமானுக்கு அவ்வளவு துன்பம் வந்துச்சு, ஆனா நீதிமான் நிலைத்திருந்தான். ஏன் தெரியுமா? நீதிமானுடைய வேர் அசையாது. அல்லேலூயா. நீதிமானுடைய வேர் அசையாது. யோபுக்கு பல பிரச்சனைகள், எல்லா பிள்ளைகளும் மரித்து போறாங்க, எல்லா கால்நடைகள் மரித்து போகிறது, என் வீட்டுல முடியல, உடம்பெல்லாம் சரீரத்துல எல்லாம் பலவீனம், புண்ணு, சரட்டை எடுத்து சொரீரம். மனைவி வேற வந்து சொல்றா, அந்த தேவனே இல்லைன்னு சொல்லி, நீ அவரை இல்லைன்னு சொல்லி மறுதலித்து நீ உன் ஜீவனை விடுன்னு சொல்றான். ஆனா இவை எல்லாவற்றிலும் தேவன் யோபுவுக்கு பொறுமையை கொடுத்தார். பொறுமை. அதனாலதான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். யாக்கோபு பேசுறான் யோபுவின் பொறுமையை குறித்து. பாக்குறீங்களே, ஏசாமியுடைய சகோதரர் யாக்கோபு சொல்றார் 5வது அதிகாரம் 11வது வசனத்துல யோபுவின் பொறுமையை குறித்து பாக்குறீங்களே. அப்ப என் உள்வாழ்வுல எனக்கு பொறுமை, உள்வாழ்வுல நான் சாந்தம். நம்ம சாந்தமா இருக்கும்போது சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. யார் பூமியை சுதந்திரிப்பா? யார் பூமியில ரொம்ப நாள் வாழ்வா? சாந்த குணம். சாந்த குணம் இருந்துச்சுன்னா எதையுமே கேர் பண்ண மாட்டோம், எல்லாத்தையும் நேசிச்சுட்டு போயிடுவோம். ஒரு மருத்துவர் இருக்காரு சென்னையில, கார்டியாலஜிஸ்ட், இது இருதய நோய் ஸ்பெஷலிஸ்ட். அவர் சொல்றாரு, எனக்கு இப்ப வயது 80, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறார், நல்லா நடக்கிறாரு, ரொம்ப யங்கா இருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, நான் இது வரைக்கும் எந்த மாத்திரையும் எடுத்ததில்லை. ஆனா என்கிட்ட காமராஜர் வந்திருக்கிறாரு, கலைஞர் வந்திருக்கிறாரு, இன்னும் 2-3 லீடர்ஸ சொன்னார், மறந்துட்டேன். இத்தனைவங்களுக்கெல்லாம் நான் வந்து சிகிச்சை செய்திருக்கிறேன், இருதய சிகிச்சை. ஆனா நான் இதுவரைக்கும் ஒரு மாத்திரை எடுக்கல, நான் நல்லா இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்றார், காரணம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம மகிழ்ச்சியாக இருந்தா நமக்கு இருதயம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன்.
தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற பயங்கள், தேவையற்ற எண்ணங்கள் இந்த இதயத்துக்குள்ள போட்டு 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 இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது முடியுமா, இது முடியாதா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் ஆண்டவராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மரித்தார், சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என் வலதுபுறத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை வல்லமை. அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டு நீங்க எப்படியா ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. அப்ப அந்த உறுதி, அந்த மரத்தினுடைய வேர் உறுதியாக இருக்கும். ஓசியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. இஸ்ரவேல் லீபனோனை போல வேரூன்றுவான். ஐயா, எல்லாம் போயிடுச்சு, தப்பி இருக்கிறது கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சத்தை மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் அது வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும். நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு கர்த்தருக்கென்று கனி கொடுப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை செத்து போனதல்ல, நான் ஜீவன் உள்ளவன், நான் ஜீவன் உள்ளவள். அல்லேலூயா. நான் மீண்டும் மீண்டும் நான் கர்த்தருக்குள் வேர் விடுவேன், நான் கனி கொடுப்பேன். இஸ்ரவேல் எப்படியா? லீபனோனை போல வேறுன்றான். லீபனோன் என்றால் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், லெபனான். பாலஸ்தீன தேசத்துல லெபனான் இருக்கு. அந்த லெபனான்ற அந்த பகுதி ஃபுல்லா மலைப்பாங்கு, பாறைதான் அது. ஏன்னா நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாம் பாருங்க, அங்கெல்லாம் பாறைகள். ஆனா அந்த பாறையில அந்த மரம் வளரும் போது பாருங்க, அந்த பாறைக்குள்ள தொலைச்சிட்டு அந்த வேர் போகுது. பாறையை துளைத்து கொண்டு வேர் போகுது. நம்மளுடைய விசுவாச வாழ்வு பாறையை உடைக்கணும். அல்லேலூயா. என்னங்க ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு. கண்மலையை பார்த்து பேசுறோம்னா கண்மலையில இருந்து தண்ணி வருது, ஒட்டஞ்சி. உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பேசும்போது அந்த பாறை ஒட்டையுமா உடையாதா? விசுவாசம் உறுதிப்பட்டால், உங்கள் விசுவாசம் உறுதிப்பட்டால், உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால், உங்கள் விசுவாசம் கிறிஸ்துவை நோக்கி இருக்குமானால் நீங்க உறுதிப்படுவீங்க. லீபனோனின் மரம், லீபனோனில் உள்ள தேவதாரு விருட்சம், கேதர் மரம், அந்த மரத்தை எடுத்துதான் சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு, சாலமோன் அரண்மனையை கட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப பெரிய மரம், அது வளர்றதுக்கே 2 வருஷம் ஆகுமா, அது பூமியில இருந்து வெளியே தெரியறதுக்கே. இன்னைக்கு ஒரு கடுகு போட்டுட்டா அல்லது ஒரு வெந்தயம் போட்டுட்டா, ஏதாவது ஒண்ணு போட்டுட்டா, நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முளை வந்திருக்கும். ஆனா லீபனோன் மரம் அப்படி இல்ல, அது வர்றதுக்கே சில ஆண்டுகள். அந்த விதையை பார்க்கவே அவ்வளவு ஒரு வித்தியாசமா இருக்கு. அது பாருங்க, அது வளர்ந்து 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 அந்த தேவதாரம் அது எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்கும். அது சீக்கிரமா உளுத்து போகாது. அதனாலதான் சொல்றாரு, லீபனோனின் மரத்தை போல நீ வேர் விடுவ. அந்த வேர் அப்படி அந்த மரங்கள் அந்த பாறைகள்ல அங்க இங்க அப்படி பட்டந்து போய் பட்டை பிடிக்கிறதுனால அந்த மரம் எப்படி இருக்கும், உயரமா வானத்தை தோன்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை உயரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை யாரும் மட்டுப்படுத்த முடியாது. எப்படி தெரியுமா? ஒலிவ மரத்தை போல கிளைகள் படர்ந்து போகும், அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் எப்படி கிளைகள் அப்படியே அலங்காரமா போகுமோ, அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அப்படியே அலங்காரமா போகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பற்றி பிடிக்கும் போது, வேற போல பற்றி பிடிக்கும் போது, அது மாத்திரமல்ல, அதுல ஒரு விதமான ஒரு பிசின் வரும் அந்த மரத்துல. அந்த பிசின் நறுமணம்.
வாசனை திரவியம். அந்த பகுதிக்கு போனாலே வாசனை. ஹலோ, நீங்க போனாலே உங்களுக்குள்ள வாசனை. ஆமென். பாவியான ஒரு ஸ்திரீ நலத தைலத்தை கொண்டு வந்து ஏசப்பா இருக்கிற வீட்டுல வந்து அப்படியே அவருடைய கால்ல ஊத்தி தன் கூந்தலால தொடச்சி கண்ணீரால பாதத்தை கழுவி அவ முத்தமிட்டா. ஆண்டவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுச்சு. அந்த அம்மா எங்கெல்லாம் போயிருக்குமோ அங்கெல்லாம் அந்த நறுமணம் வீசி இருக்கும். அல்லேலூயா. நறுமணம் வீசி இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் பாருங்க, அது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அம்மா வந்து அப்படியே நலத தைலத்தை உடைச்சு தலையில ஊத்துது. பக்கத்துல இருக்கவங்களாம் சொல்றான், இத வித்தா தரித்திரருக்கு கொடுக்கலாமே, 200 பணத்துக்கு விக்கலாமே, இத கொண்டாந்து இந்த அம்மா வேஸ்ட் பண்ணுதே. இப்ப ஆண்டவர் சொன்னார், தரித்திரர்கள் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் உங்களிடத்தில் இரேன். ஆகவே இவன் நல்லதை செஞ்சா என்ன எங்க பேசுறீங்களோ அங்க அவளை பேசுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய புகழ்ச்சி, எவ்வளவு பெரிய கனம், எவ்வளவு பெரிய கீர்த்தி. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நன்மையான கனிகளை கொடுப்பாய் என்றால், நன்மை செய்வாய் ஆனால் உன் புகழ் ஓங்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். இது யாருக்கும் முகஸ்துதிக்காக சோப்புறதுக்கெல்லாம் நான் பேசல, உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கனி கொடுக்கும் போது, ஆமென், உங்கள் கனிகளை தேவன் அங்கீகரிக்கிறார். நீங்க வேற்பற்றுவது மாத்திரமல்ல, கனி கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 8வது வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள வேர் விட்டா அவன் வேர் எங்க போகுதான்? தண்ணீர் அண்டையில். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மரம் செழித்து ஓங்கணும்னா அந்த மரம் முதல்ல எங்க இருக்கணும்னா தண்ணீர் அண்டையில இருக்கணும். ஆமென். தண்ணி இல்லாட்டினா காஞ்சு போயிடும், உலர்ந்து போயிடும். அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எப்போதுமே பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளேயே நம்மளுடைய வேர்களை விடும் போது நம்ம எப்படி இருக்கும்னா செழிப்பா இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம வேர் இருக்கணும். எப்போதும் ஒரு பிள்ளை துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாயிருக்க வேண்டும். சும்மா போய் நான் குதிக்கிறேன், நான் பரவசம் அடைகிறேன், நான் ஆவியில நிரம்பணும். No! At the same time we need ஆண்டவருடைய சிந்தை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும். அதைத்தான் பவுல் பிலிப்பியர்ல சொல்றாரு. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாய். கிறிஸ்து எப்படிப்பட்டார்? ஜனங்களை பார்க்கும்போது மனது உருகுனா, ஐயோ மேற்பட்டு இல்லாத ஆடுகளை போல இருக்குதே, மனது உருகுறா. ஐயோ இவங்களுக்கு கண்ணு தெரியலையா? உனக்கு கண்ணு தெரியும், சுகம் கொடுக்கிறார். ஐயோ மரித்து போயிடுச்சா? மரித்து போன இடத்துல வாலிபனே எழுந்திரி, சிறுபெண்ணே எழுந்திரி. அல்லேலூயா. தலித்தாகுமே போயிடனால ஒரு அம்மா வர்றாங்க, கூனி 18 வருஷம் கூனி. ஆண்டவர் சொன்னார், சாத்தானின் கட்டிலிருந்து நீ அவிழ்க்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் கூன் அப்படியே நிமிர்ந்தது. 18 வருஷமா ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய அந்த மகளை கூனி கூனினே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவள் கூன் ஒரு நாள் நிமிர்ந்தது. தேவாலயத்துல கர்த்தர் அற்புதம் செய்தா. நீங்க போய் ஜெபிக்கிறீங்களா? நீங்க போய் சொல்லுறீங்களா? நீங்க போய் மற்றவங்களுக்காக பாரப்படுறீங்களா? இங்க பவுலடியார் சொல்றாரு கொலோசையர்ல 1வது அதிகாரம் 9வது வசனத்துல, நாம் பார்க்காதவர்களுக்காக, முகத்துல உங்களை பார்க்காத மக்களுக்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம ஆழமான வாழ்வு எப்படி இருக்கு? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்ற நாம் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, கிறிஸ்துவை அறியாத ஏராளமான ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நமக்கு அப்படி போராடி ஜெபிக்க முடியுதா? அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எப்ப பிரார்த்தித்து அந்த ஊழியத்தை தொடங்கி அந்த மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். 4:8 கொலோசையர் 4:8 இந்த மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் சித்தத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை இந்த ஜனங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நம்ம ஜெபம்
இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, இதை கொடு. இன்னும் குண்ட செடிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தா நம்ம எப்ப வேர் பற்றுவோம், எப்ப கனி கொடுப்போம்? ஹல்லேலூயா. எப்ப வேர் பற்றுவோம்? பாறைக்குள்ள எப்ப வேர் போகும்? நான் லீபனோனின் கேதர். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா நீங்க? நான் லீபனோனின் கேதர்வை போல் வேரூன்றுவேன். ஹல்லேலூயா. நான் லீபனோனின் கேதர்வை போல் வேரூன்றுவேன். நான் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கணும். நீங்க அப்படி உங்க வேர் எங்க போகும்? தண்ணீர் அண்டையில நாட்டப்படும். தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டா உஷ்ணம் வர்றதே தெரியாது. வேலை இல்லையா? ஏன் இன்னைக்கு வேலை இல்லைன்னா நாளைக்கு வேலை இருக்கும். ஆமே. சுகமீனமா? இன்னைக்கு சுகம் இல்லைன்னா நாளைக்கு சுகம் கிடைக்கும். ஆமே. இன்னைக்கு 10 ரூபாய் இல்லையா, நாளைக்கு 10 ரூபாய் வரும். ஆமே. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் வேர் எங்க இருக்கு? நீரூற்று அண்டையில. உஷ்ணம் வர்றது எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய ஆண்டவருடைய கிருபையை காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய மகிமையை காத்துக்கொள்ளணும். ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். இதை நம்ம காத்துக்கொள்ளும் போது உஷ்ணம் வர்றதே நமக்கு தெரியாது. தப்பாமல் கனி கொடுப்போம். எப்படி? தப்பாமல். உஷ்ணமே வந்தாலும், மழையே பெய்யாம காஞ்சே நின்னாலும் என் வேர் தண்ணிக்குள்ள நிக்குது, நான் கனி கொடுப்பேன். எப்ப ஆண்டவர் மரத்தை சபிச்சாரு? பசியா இருந்தார். இயேசு பசியா இருந்தார். அவர் வர்றாரு, அப்படியே அழகா அத்தி மரம் நிக்குது, இலைகளோட நிக்குது, தளதளதள நிக்குது. இயேசுவுக்கு தெரியும் இது கனிக்காலம் அல்ல, இது கனி காலம் அல்ல. மரத்துல போய் பார்த்தா கனி இருக்காதுன்னு தெரியும். ஆனா அது எப்படி நிக்குது? இலையோட நிக்குது. ஆனா அது அத்தி மர சீசன் இல்ல. அது காலம் இல்லாத நேரத்துல அது எப்படி இருக்குன்னா இலையா நிக்குது. இயேசு போறாரு, பாக்குறாரு, இது இப்ப சீசன் இல்லையே, ஆனா நிறைய இலையா நிக்குதே, கனிய தேடுறாரு. கனி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கனி கொடுக்காததுனால நீ அப்படியே வேர் இல்லாம சபிக்கப்படுவார். வசனத்தை வாசிக்கிறோம். மார்க்கு 11:20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போய் இருக்கிறதை கண்டார்கள். மறுநாள் வரும்போது அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருக்க. ஏன் தெரியுமா? நீ செழிப்பா இருந்த, வேர் விட்டு இருந்த, நல்ல இலதலையோட இருந்த, ஆனா நீ கனி கொடுக்கல. அப்ப பாருங்க, நம்ம ஆண்டோருக்குள்ள இருக்கும்போது உஷ்ணமே இருந்தாலும் கர்த்தருக்கு கனி கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம கனி கொடுக்காட்டினா ஆண்டவர் பாருங்க வேரோட அதை சபிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 12வது வசனம். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவன் எங்க இருக்கிறானா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு வேர்களை விடுறதுனால உஷ்ணம் வந்தாலும் அதை காணாமல் இலையுதிராது இருக்கிற பச்சையான மரத்தை போல் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா, மழை தாழ்ச்சியா இருந்தாலும் வருத்தம் இல்லாமல் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். ஆமென். நீதிமான் கனி கொடுப்பான். நீதிமான் கனி கொடுப்பான். நீதிமானுடைய வேர் அசையாது. நீதிமான் கனி கொடுக்கிறவன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர் அவர்களோட கூட பேசுறாரு. 15வது அதிகாரம் யோவான் 15:16 வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனிகளை கொண்டு வாருங்கள், கனிகளிலே நிலைத்திருங்கள். வாசிக்கலாம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் சீஷர்களை ஏற்படுத்தினார். யார் சீஷர்கள்? பின்னால சொல்றேன். ஆனா எதற்காக சீஷர்களை ஏற்படுத்தினார்? கனி கொடுக்கும்படி. நீங்க என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை கொடுப்பார். நீங்கள் போய் கனிகளை
கொண்டு வாருங்கள், கனியிலே நில்லுங்கள். நீங்க வேர் பற்றி, யூதா வேர் பற்றி கனி கொடுப்பான். கனி என்பது ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகள். இங்க வந்திருக்கு நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனிகள். அல்லேலூயா. இப்ப நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே கனிகளை கொடுக்கவும், யான் என்னுடைய கனி அல்ல, என்னுடைய கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, தாழ்மை, இரக்கம், இதெல்லாம் எனக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் நான் என்னை காத்துக்கிட்டு நான் கனிகளை கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்ப தாழ்ச்சியா இருந்தாலும் தப்பாம ஆத்ம ஆதாயம் செய்வோம். ஆமென். ஆண்டவருக்காக கனிகளை கொடுப்போம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை பிடித்து வந்து கொடுப்போம். ஆமென். அடுத்து பாருங்க, நிறைவாக ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவா நமக்கு வருது. வாசிக்கலாம். மத்தேயு 28, 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா சொன்னார் சீஷர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சகல அதிகாரமுடைய தேவன். அவ்வளவு அதிகாரத்தையும் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நாமெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. ஆமென். இப்ப பிள்ளைங்கன்னா ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு இல்ல? அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. அப்ப எங்க அப்பா யாரு? எங்க அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ளவர். அவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. என்னவாக்கணும்? சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்ப ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன். அப்ப பெற்றவங்க எல்லாம் யாரு? சீஷர்கள். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள். இன்னும் எனக்கு அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு அங்கங்க ஓடுறது இல்ல. கர்த்தர் உங்களை இப்ப கனி கொடுக்கும்படி சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த சபையில இருந்து ஆத்துமாக்களை கொண்டு வா, இந்த சபையில இருந்து நீ போய் கனியா கொண்டு வா. ஆமென். ஒரு கூட்டம், உடனே ஒரு பெரிய கூட்டம் வைக்கிறோம், எல்லா சபையில இருந்து மக்கள் வா, நீ போய் என்ன பண்ண போற? ஏன்னா வீக்கா இருக்கும், இன்னும் நிறைவடையல, இன்னும் தெளிவடையல, இன்னும் ஆழமா போகல. ஆழமா போனாதான் எவ்வளவு காத்தடிச்சாலும் மரம் அசையா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள ஆழமா போனா அங்க இங்கன்னு ஓட மாட்டோம். கிறிஸ்துவுக்கு கனிகளை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவராஜ்யம் பரவணும். தேவராஜ்யம் பரவ வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னா, நீ போய் சீஷர்களை ஏற்படுத்து. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? நான் விசுவாசி. ஆண்டவர் விசுவாசின்னு யாருமே வைக்கல. யாரையுமே ஆண்டவர் விசுவாசின்னு வைக்கல. எல்லாம் பரிசுத்த ஜாதி, எல்லாம் ஆசாரிய கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அது 2 காரியம் வாசிக்கலாம். 1 யாத்திராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அடுத்த வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீ எனக்கு ஆசாரிய ராஜ்யம். ஆசாரிய ராஜ்யம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க. அது எப்படி விசுவாசி? விசுவாசி தான் ஆசாரிய ராஜ்யம். உங்களுக்கும் எனக்கும் எந்த டிஃபரெண்டும் இல்லை. ஐ எம் நாட் ஸ்பெஷல். உங்களோட நான் ஒசத்தி எல்லாம் கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. நீங்களும் இந்த செய்யணும்.
ஆமே. நீங்க ஆசாரிய ராஜ்யம் போய் ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்யறதை விட்டுட்டு இன்னும் எனக்கு அது நடக்கல, இன்னும் எனக்கு என்ன, நான் ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கிட்டேங்க, இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. பரலோகத்தின் பங்காளிகள் ஆயிட்டீங்க. அதை விட வேற என்ன வேணும்? எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருக்க போறோம்? நீ பரலோகத்தின் பங்காளினா பரலோகத்துக்கு என்ன சேர்க்கிற? ஆண்டவரை மீட் பண்ணும்போது என்ன கொண்டு போறோம்? அவர் ஆசாரிய ராஜ்யம் சொல்லிட்டார். வாசிக்கலாம் இன்னொன்னு கூட. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல பேதுரு சொல்றார், மூத்த அப்போஸ்தலன் சொல்றார், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, நீ ஆசாரியம், நீ பரிசுத்த ஜாதி. ஆமே. இதை உணர்ந்து கொள்ள. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஊழியம் செய். நீ ஊழியம் செஞ்சா, நீ கனிகளை கொண்டு வந்தா, உன் சாட்சி உள்ள வாழ்க்கை, உன்னுடைய ஆழமான வாழ்க்கை இருந்தால், அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாருக்கு இந்த வாக்கு தத்துவம்? சும்மா வந்து உட்காந்துட்டு 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு என்னதான் பேசினாலும் கேட்டுக்கிட்டே போயிருவோம். எதுக்குமே காது கொடுத்து செவி கொடுத்து கேட்க வேணான்றவங்களுக்கு இந்த வாக்கு தத்தமா இல்ல. நீ போய் சீஷர்களை உருவாக்கினார், உலகம் முழுவதும் நீ மக்களை சந்தித்தேனா, உலகத்துக்குள்ள போய் மக்களை சந்தித்தா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட. அவர் ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறது. அவர் சொல்றாரு, நான் எங்க இருக்கிறேன்னா அங்க என் ஊழியக்காரன் இருப்பான். நீங்க எல்லாமே ஊழியக்காரவங்க தான், ஆனா நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. சும்மா வந்து ஆண்டவருக்கு வந்து இதனா கட்சி கூட்டமா, மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்க, வா 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 வான்னு. எல்லாருமே சீஷர், சேவகர்கள், சேவை செய்ய வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு சேவை செய்ய கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு நாம் சேவை செய்யதான் தேவன் நம்மளை சுத்திகரித்தார், நம்மளை பரிசுத்தப்படுத்தினார், நம்மளை பிரித்தெடுத்தார். தீர்மானம் பண்ணுங்க, ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு ஆத்மாவை நான் வர்ற மாசத்துல நான் கொண்டு வருவேன் ஆண்டவரே. உலகமே போற்றத்தக்கதான 14ஆம் தேதி லவர்ஸ் டே, காதலர் தினம். ஏன் அந்த காதலர் நம்முடைய இயேசுவா இருக்கக்கூடாது? ஏன் அந்த இயேசுவுக்காக ஒரு கனியை நீங்க தேடி கொண்டு போய் கொடுக்க கூடாது? தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு சுதந்திர தினம், இன்னைக்கு ரிபப்ளிக் டே, இன்னைக்கு குடியரசு தினம். எல்லாம் யோசித்து பாருங்க, குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சுதந்திர தினம் 47ல கிடைச்சிச்சு இந்தியாவுக்கு. ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் 1950ல கிடைச்சிச்சு. அப்ப குடியரசு தினம் வரும்போதுதான் நாமெல்லாம் குடியாட்சிகளாக மாறும். மக்கள் குடியாட்சி, இந்த தேசத்துக்கு உடைய மக்களாக நம்ம மாறணும். அது வரைக்கும் நமக்கு சட்டங்கள் கிடையாது. நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம், அதுக்குள்ளேயே இருந்தோம். சுதந்திரம் பெற்று விட்டோம், மூச்சு காற்று இல்ல, அதே அடிமைத்தனத்துல இருந்தோம். ஆனா 1950ஆம் ஆண்டு நமக்கென்று ஒரு கான்ஸ்டிடியூஷன், நமக்கென்று ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி, அந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் முற்றிலுமாய் விடுதலை பெற்று குடி உரிமை மக்களாக மாறிவிட்டோம். இதுவரை நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் பணி செய்யும் போதுதான் கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாறுகிறோம். அல்லேலூயா. என் கீழே வேர் பற்றினால் மாத்திரமல்ல, மேலே கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறோம். குடி உரிமை பெற்றவர்களாக இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நீ பிறக்காட்டினா தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டேன். இப்ப மறுபடியும் பிறக்கணும், அப்படின்னா நான் கனியை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, ஆண்டவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. குடியரசு தினம்ன்ற போது எங்க இருக்க தெரியுமா? மேலேயே நிக்கும் பிளாக் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பிளாக் அப்படி தட்டி விட்டா அது பறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சுதந்திர தினம்னா சென்டர்ல இருக்கும், அப்படியே ஏத்துவாங்க.
நீங்க ஏத்தப்பட்டு சுதந்திரமா வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டால்தான் குடி உரிமை பெற்றவர்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல குடி உரிமை பட வேண்டும் என்றால், நான் மேலதான் நிக்கிறேன் உன் பிளாக் கட்டி வச்சிருக்க ஐயா, உன் பிளாக்ல இருக்க கட்ட அவிழு, அது பறக்கும். சுண்டரொளி விட்டு பட்டொலியாய் வீசு. அப்ப அந்த கட்டு என்ன? இது வரைக்கும் ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாயம் செய்யக்கூட முடியாதபடிக்கு நம்மளை கட்டி வச்சிருக்கல பல கட்டுகள். அந்த கட்டுகள் எல்லாம் நான் அறுத்து அந்த பாறைக்குள்ள எப்படி அந்த வேர் படர்ந்து போகிறதா, அது மாதிரி கடினமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் நான் கிறிஸ்துவுக்காக வேர் கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டு அவருக்குள் நடந்து அவருடைய விசுவாசத்திலே நான் உறுதிப்பட்டு நான் தோத்திரத்தோடு பெருகுவேன். வளருவேன் இல்ல, பெருகுவேன். பெருகணும். ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன். ஜூலை மாதம் இந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு சொன்னது. அல்லேலூயா. ஆகவே எல்லாம் மறந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை பெருக செய்வார். விசுவாசத்திலே உங்களை உறுதிப்பட செய்வார். நீங்க பெரிய காரியங்களை செய்ய. சும்மா எப்ப பார்த்தாலும் என்னது இந்த பிசாசு குடிச்சவன் இருக்கான்ல, அவன் கல்லுகளை தாமலேயே போடுவான். ஏன்னா நமக்கு அந்த பிசாசு குடும்பத்துல இந்த இது என்ன இது நடக்குமா அது நடக்கும் ஒன்னும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு மேல போறது. கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். அல்லேலூயா. அவர் வர்றப்ப வரட்டும், அவர் என்னைக்குதான் வரட்டும். ஆனா வார்த்தை உண்மை, நடக்க போகுது. அதுக்குள்ள நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் கிறிஸ்துவுக்காக செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அதை நம்ம தீர்மானமா இருக்கணும். குடும்பம் கட்டப்படும். கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பீங்க. குடும்பத்தை விடக்கூடாது. குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் இவை எல்லாவற்றிலும் உங்க குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நாம் அப்படி எழுந்திருப்போம்.